அடக்கடவுளே! இவ்ளோ நடக்குதா? பூமி கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வீட்ல தான் ககன் தங்கணும்னு சொன்ன உடனே ஷாக் ஆகுறாரு ககன். பூமி ஒருவேளை நான் சம்மதிக்கலன்னா, "நீ இந்த கல்யாணத்த நிப்பாட்டிடுவியா?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பூமி சொல்றாங்க, "அது உங்க கையில தான் இருக்கு" அப்படின்னு. அப்போ என் வாயாலே நான் வந்து கல்யாணத்த நிப்பாட்டணும்னு சொல்றேன். அப்படிதானே பூமி? அப்படின்னு சொல்றாரு. பூமி அப்படியே நிக்கிறாங்க. "மணவறைக்கு வா பூமி" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ககன். பூமி ரூம்லயே உட்காந்து அழறாங்க. அவங்களுக்கு இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா கேபியும் சாரதாவும் பிரிஞ்சிருவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா வந்து இப்படி இன்ட்ரெஸ்டே இல்லாமல் வேற ஏதோ பிளான் பண்ணி தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காரு அப்படிங்கிறத நினச்சி நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருக்குமே பிடிக்காத கல்யாணம், ஒருத்தவங்கள பிரிச்சுட்டு நடக்க போகிற கல்யாணம் வேணான்னு முடிவு பண்ணிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நேர மணவறைக்கு போகிறாரு ககன். எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியாக உட்காந்துடுறாரு. எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, சரத்சந்திரா ஃபேமிலியை தவிர. அப்புறம் புரோகிதர் வந்து மந்திரம்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பூமியை கூப்பிட்டு வர்றாங்க இந்துவும் மீராவும். இந்த பக்கம் சரத்சந்திரா எங்கே இந்த கல்யாணம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு கன்னை ரெடியாக கையில் எடுக்கிறாரு. மருதாணி சித்திக்கு தான் ஒரே டென்ஷன். என்ன அபூர்வா, கல்யாணம் நடந்துரும் போலையே அப்படின்னு. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, கல்யாணம் நடக்கும் சித்தி. நடந்தா என் மாமா ககனை கொன்றுவாரு. அங்கே பாருங்க கன்னை வச்சுட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மருதாணி சித்தியும் பார்க்குறாங்க, கன்னோட நிற்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. பூர்வா, நீ சாதாரண பொண்ணு இல்லைம்மா, பயங்கரமான ஆளாக இருக்கியே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, என் பிளான் தான் சித்தி. கல்யாணம் நடந்தால் அவனை கொன்றுவார். அப்புறம் வெள்ளை சேலை கட்டிட்டு தான் உட்காரணும் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அபூர்வா. புரோகிதர் இந்த பக்கம் மந்திரம் ஓதிட்டு இருக்காரு. எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, கல்யாணம் நடக்க போகுதுன்னு. தாலி எடுத்து கொடுக்குறாரு. கையில் வாங்கின ககன் பூமி காலத்தில் தாலி கட்டுவார்னு பார்த்தா எந்திரிச்சு நிற்கிறாரு. சரத்சந்திரா ரெடி ஆகுறாரு. ககன் சொல்கிறாரு, நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கீழே போட்டுறாரு. சாரதாலேருந்து அபூர்வா வரைக்கும் எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. அபூர்வா எப்படியும் ககன் தாலி கட்டிடுவார், அவரை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப கனவு கண்டுட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் நின்னதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஷாக் தான். ஆனால் சந்தோஷப்பட்ட ஒரே ஆள் நக்ஷத்ரா தான்ப்பா. சரத்சந்திராவே முழிக்கிறார், என்ன இவன் இப்படி அப்படின்ட்டு. அப்புறம் ககன் வராரு. யாரும் வாயை திறக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுற ககன் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நீயும் பேசக்கூடாது. எங்க ஒரு அம்மா அது சொல்லிச்சேன், பூமி எந்திச்சு பாதியில் போயிருக்கான்னா அவளுக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை போல அப்படின்னு சொல்லிச்சேன். அந்த அம்மாவை இங்கே வர சொல்லுங்கள், நான் கேட்குற கேள்விக்கு அவங்க மட்டும் பதில் சொல்லட்டும் அப்படின்னு. அப்புறம் அந்த அம்மாவை கூப்பிட்றாரு. சொல்லுங்கம்மா பெரிய மனுஷி, நீங்கள் தானே சொன்னீங்க பூமி எதுக்கு வெளியே போனாலும்ன்ட்டு. ஆமாம், இப்போ எதுக்கு திரும்பி வந்திருக்கா, அதை சொல்லுங்கள் நீங்கள். அவமானப்படுறதுக்கா அப்படின்னு கேட்குறாரு. சந்திராவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே கோவம் வருது. பூமி இப்படி கண்ணீரோடு உட்காந்துருக்காங்க மணவரையில். என்ன மணவரையில் காக்க வச்சுட்டு வெளில போனால, அப்போவே நசிங்கப்படுத்திட்டா. இப்போ திரும்பி இவ எதுக்கு வந்து உட்காந்துருக்கா? இவ வந்து உட்காந்துட்டா நான் உன்னை தாலி கட்டணுமா? அதான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ உனக்கு அசிங்கம் ஆயிடுச்சா சரத்சந்திரா அப்படின்னு சொல்கிறாரு ககன். சந்திராவுக்கு கல்யாணம் நின்றுடுச்சுன்னு ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் ககன் அவர் அசிங்கப்படுத்திட்டாரு அப்படிங்கிறதான் பெரிய விஷயமா தெரியுது. அப்புறம் எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க. சரி, அவங்க அண்ணன் மேலே பயங்கர கோபமாக இருக்காரு. அப்புறம் வீட்டுக்கு போகிறாரு. என்னன்னா, எதுக்கு இப்படி கல்யாணத்தை நிப்பாட்டினேன் அப்படின்னு பயங்கரமாக கத்துறாரு. என்னமோ ஹீரோ மாதிரி டயலாக்லாம் பேசினேன். பூமி எப்படி வந்துருவா, நான் அவன் கழுத்தில் தாலி கட்டுவேன், யாரும் போகாதீங்க உட்காருங்கன்னு சொன்னேன், அப்படியே இப்படி பண்ணேன் அப்படின்னு திட்டுறாரு. சாரதாவும் அப்படியே ரொம்ப வருத்தமாக தான் இருக்காங்க. ககன் கிட்ட வந்து, சொல்லு ககன், ஏன்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டின, அம்மா கிட்ட சொல்லுப்பா சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அது வரைக்கும் மனசுக்குள்ளே அடக்கி வச்சுருந்ததை ககன் அப்படி கொட்டி தீக்குறாரு. உடஞ்சி அழுற ககன் அவங்க அம்மாவை கட்டிக்கிட்டு, கல்யாணத்தை நிப்பாட்டின நான் இல்லைம்மா, பூமி தான் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. அப்புறம் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டால் நான் கூட கேட்டேன், கிருஷ்ண பிரசாத் இருக்கிற வீட்டுக்குள்ளே நான் வரணுமா, இது யாரோட ஐடியா பூமி, ஏன் கடைசி நேரத்தில் இப்படிலாம் வந்து பேசுகிறேன்னு கேட்டேன். அவள் தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுற மாதிரியே பேசுனா அப்படின்னு சொல்ல சொல்ல ஷெர்ரிக்கு ஒரே ஷாக் ஆகுது. இந்த கல்யாணத்தை பூமி தான் நிப்பாட்ட சொன்னான்னு ஒரு நிமிஷத்தில் நான் சொல்லியிருக்கலாம். நான் லவ் பண்ணி தொலைச்சிட்டேனே, அதான் அவளை அசிங்கப்படுத்த வேணான்னு நானே என் வாயால் சொல்லி நிப்பாட்டிட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ சொல்லு செர்ரி, யார் குணம் மாறி போச்சு, ஏன் குணம் மாறி இருக்குதா இல்லை பூமி குணமா? முதவே சொல்லியிருக்கலாம்ல, அவங்க அப்பா தான் முக்கியம்னா. இப்போ கடைசி நேரத்தில் வந்து சொல்லி இப்போ என்னை கஷ்டப்படுத்திட்டால அப்படின்னு சொல்கிறாரு. ஷெர்ரிக்கு ஒரே ஷாக் ஆகுது.
அண்ணா என்னை மன்னிச்சிடுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ககனை ஹக் பண்ணிவிட்டு அழறாரு. சாரதாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களும் போய் ககனை கன்சோல் பண்ணுறாங்க. இவங்க 3 பேர் நிற்கிறத பார்த்துட்டு பூர்ணியும் போய் அழறாங்க. இந்த பக்கம் பாவமாக பூமி அவங்க ரூமில் தனியாக உட்காந்துட்டு அழுதுட்ருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.